வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மிஸ்ஸஸ் சக்தி சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெசிபி அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணேன். மாமா, இன்னைக்கு எனக்காக என்ன ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க? குடல் கிரேவி கராச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையானது 300 கிராமில் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1/2 கிலோ குடல், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, 2 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டைத்துண்டு, 2 ஜாதி பத்திரி. தேவையான மசாலான்னு பார்த்தோம்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகுப்பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனது உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அன்னாச்சி பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அது ஒரு வெடிச்சதும் ஆனியன் சேர்த்து அதில் சால்ட்டு போட்டு ஒரு வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட வேண்டியதான். திருப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு குடலையும் இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாஸையுமே இதில் போட்டு ஒரு கிளறி மல்லி இலையையும் புதினாவையும் சேர்த்து தூவி நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். இதில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா குடலில் ஏற்கனவே தண்ணி ஊறும் அப்படின்றதுனால நம்ம பார்த்து அளவாக தான் தண்ணி சேர்க்கணும். இல்லாட்டி அது கிரேவி மாதிரி இருக்காது, நமக்கு குழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும். ஸோ பார்த்து தண்ணி சேர்த்து அந்த குடல் மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணி திருப்ப நம்ம விசில் போட்டுற வேண்டியதான். ஒரு 5 விசில் போட்டால் போதும், அதுவே நல்லா வெந்து வந்துடும். திருப்ப அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயை அதே மாதிரி ஒரு பேனில் ஊற்றி ஹீட் பண்ணி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம இந்த குடலில் கொட்டிட்டோம்னா குடல் ரெடி ஆயிரும். இப்படி தான் என் ஹஸ்பண்ட் குடல் கிரேவி ட்ரை பண்ணாங்க. நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ண அந்த குடல் கிரேவி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் இந்த ரெசிபி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை. கருவாச்சி, என்ன மாமா? உனக்காக குடல் கிரேவி பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. ஓகே. சூப்பராக இருக்கு மாமா. ரைஸ்க்கு செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்குது மாமா. ரைஸ்க்கு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக இன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்னை அசத்திட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து உங்களை அசத்தினாங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.